ஹாய் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். என்ன எப்பயுமே ஒரே அரசியல் தானா? என்னங்க அரசியல் போர் அடிச்சுதா உங்களுக்கு? நமக்கு வேணா அரசியல் பிடிக்காம போகலாம், ஆனா அரசியலுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு. நம்மளை வச்சுதான் இங்க ஒவ்வொரு அரசியலும் நடந்துட்டு இருக்கு. பலரும் நம்மளோட அரசியல் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியா பாக்குறீங்க, ஆனா சப்ஸ் பண்ண மறந்துறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காம சப்ஸ் பண்ணுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நிறைய அரசியல் பேச வேண்டியது இருக்கு. வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், ஒரு ஒட்டுமொத்த உலகையும் குறிப்பா இந்த ஏசிய கண்டத்தையும் ஒரு பதற்றத்துக்குள்ளான ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்க்கும்போது, இந்தியா பாகிஸ்தான் அந்த ஒரு போர் சூழல் அப்படிங்கிறது ஒரு பெரிய பதற்றத்தை உண்டாக்குச்சுன்னு பார்த்தோம். பட் அது ஓய்வு பெற்றுருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இது அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கிறதான் இப்போ டிஸ்கஷன் பாயிண்ட்டுக்கு வருது. இப்போ என்னன்னா, மத்திய அரசு ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்ப உலக நாடுகள்லாம் போய் சந்திச்சு காஷ்மீர்ல எப்படி பயங்கரவாதத்துக்கான ஒரு ஆதரவு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கொண்டு போறதுக்காகவும், காஷ்மீரை தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்துக்காகவும் பல்வேறு விஷயத்த முன்னெடுக்கிறதுக்காக அனைத்து கட்சி எம்பிக்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புறது அப்படிங்கிற ஒரு முக்கிய முடிவை மத்திய அரசு முன்னெடுத்திருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான சயின்ஸ் வச்சுப்போமே. இப்ப இத காங்கிரஸ் ரெண்டு முக்கியமான கொஸ்டின்ஸ் முன் வச்சு இந்த விஷயத்தை எதிர்க்கிறாங்க. ஒண்ணு என்னன்னா, இதே விஷயத்த நாங்க பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ண சொல்லி கேட்டோம், நீங்க அனுமதிக்கல. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும், அதுக்கு பிரதமர் மோடி வரல அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு வைக்கிறாங்க. ஏன் வரல அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னா, நாங்க போற அந்த நேரத்துல நீங்க இங்க என்டிஏ அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய மாநில முதல்வர்களோட ஒரு மீட்டிங் போட போறீங்க. இது எதுக்கு தனியா இந்த ஒரு முயற்சியை மேற்கொள்ள போறீங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரெண்டு கேள்வி ரைஸ் பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க? நான் முதலில் இதை எப்படி புரிந்து கொண்டேன் என்று சொன்னால், பாகிஸ்தானை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு தான் இந்த டிப்ளமேட்டிக் மூவ் ஒன்றிய அரசு எடுக்குதுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா உங்க கேள்வியிலிருந்து எனக்கு இன்னொரு செய்தியும் புலப்படுகிறது. காஷ்மீரில் நடக்கிற இந்த தீவிரவாதிகளினுடைய முகாம்கள், காஷ்மீரிலே இருக்கக்கூடிய தீவிரவாத அத்துமீறல்கள், இவற்றை உலக நாடுகளுக்கு எக்ஸ்போஸ் பண்ண போறாங்க, உலக நாடுகளிடத்துல போய் அதை சொல்ல போறாங்க அப்படின்னா, அது மோடி அரசு செய்ய வேண்டியதான்னு கேட்டா நிச்சயமா செய்ய வேண்டியது இல்லை. காஷ்மீர் மோடியினுடைய ஆளுகையின் கீழ் தானே இருக்கிறது. நீங்க இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பில் இருந்து கொண்டு உலக நாடுகளிடம் போய் எங்கள் நாட்டுக்குள் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று அழுது வடிவது என்பது, அது உண்மையிலேயே ஒரு ராஜரீக ரீதியாக சரியான அணுகுமுறையா என்கிற கேள்வியை இந்த நேரத்தில் முன்வைக்க வேண்டி இருக்கிறது. ஆனா நான் ஊடகங்கள்ல பார்த்த செய்தியும் கிடைக்கப்பட்ட செய்தியும் என்னவென்று சொன்னால், பாகிஸ்தானை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு தான் இந்த பயணத்தை திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அசாதுதீன் ஓவைசியை கூட உள்ளடக்கி ஒரு நகர்வை முன்னெடுக்கிறது ஒன்றிய அரசு. உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய நிகழ்வுதான். ஒன்றிய அரசுக்கு இந்த பாராட்டுகள் நிச்சயமாக போய் சேர வேண்டும். ஏன்னு சொன்னா, நீங்க 2008 காலகட்டத்துல பாதுகாப்புத்துறை ஆலோசகராக இருந்த சிவசங்கர மேனன் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதினார். அதுல ரொம்ப அழகா ஒரு செய்தியை சொன்னாரு. போர் என்பது எத்தகையதாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அறிவுரையை அந்த நேரத்தில் பாதுகாப்புத்துறைக்கு கொடுத்ததாக ஒரு செய்தியை சொன்னார். தீவிரவாத முகாம்களை தாக்குறதுங்கிறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய முக்கியமான நடவடிக்கையா அப்படின்னு பார்த்தா, போர் சூழல்ல அது ஒரு முக்கியமான நடவடிக்கை இல்லை. ஏன்னா தீவிரவாத முகாம்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அமைக்க முடியும். அதுக்கு ஒரு பெரிய முன்முயற்சி எல்லாம் தேவையே கிடையாது. நீங்க ஒரு செவரும் ஒரு கொட்டகையும் அமைத்து விட்டால் அது ஒரு தீவிரவாத முகாம் தான். தீவிரவாத முகாம்களின் மீது தாக்குதல் தொடுத்து விட்டோம் என்று பெருமை பேசுவது என்பது உண்மையிலேயே இந்த போர் சூழலை உணராமல் பேசுகிற பெருமையாகத்தான் இருக்கும். இது நான் சொல்லல, சிவசங்கர மேனனுடைய ஆர்டிக்கல் இன்னைக்கு அவர் எழுதியிருந்த செய்தி அது. இப்போ நீங்க தீவிரவாத முகாம்களை தாக்குவதா அல்லது டிப்ளமேட்டிக்கான மூவ்மெண்ட், டிப்ளமேட்டிக் அசால்ட்னு பேர் இதுக்கு. நீங்க இந்த நேரத்துல டிப்ளமேட்டிக் அசால்ட்டை தான் கையில எடுக்கணும். உங்களுக்கு மும்பையினுடைய அந்த தாஜ் ஹோட்டல் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல், அஜ்மல் கசாப் உள்ளிட்ட தீவிரவாதிகள் எல்லாம் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அப்ப இதே முயற்சியை தான் மன்மோகன் சிங் அரசு எடுத்தது. உலக நாடுகளினுடைய கவனத்தை ஈர்த்து எங்களுடைய நாட்டிற்குள், அதிலும் பிரதானமாக தாஜ் ஹோட்டல் போன்ற உலக நாடுகளில் இருந்து வருகிற பயணிகள் தங்கக்கூடிய, டிப்ளமேட்ஸ் தங்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல இப்படி ஒரு தாக்குதலை நடத்துறாங்க. இதை நீங்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கிறீர்களா? உங்களுடைய கருத்து என்ன என்பதை கேட்டு பெற்றார் அன்றைக்கு இருந்த மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது. இப்ப அதை இந்த நேரத்தில் எடுத்திருக்கிறார் மோடி என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ரெண்டு தாக்குதல்களை நான் புரிஞ்சுக்கிறேன். ஒண்ணு, நாடாளுமன்றத்துல நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல். இன்னொன்று, மும்பையில தாஜ் ஹோட்டல்ல நடந்த தீவிரவாத தாக்குதல். இந்த ரெண்டு நேரத்திலே டிப்ளமேட்டிக் அசால்ட்டை தான் கவர்மெண்ட் கையில் எடுத்துச்சு.
அது கார்கில் போர், அதற்கு முன்பாக அதை நம்ம விட்டுருவோம். ஒரு போர் சூழல் வரவே கூடாது என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்புமே. போர் என்று வந்துவிட்டால் இரு பக்கமும் பெரிய பொருளாதார இழப்புகள். இன்னும் இந்தியா போன்ற பெரிய நாடுகள் இப்போது இருக்கக்கூடிய சூழலில் போரை எதிர்கொள்கிற அந்த நிலையில் இருக்கிறதா பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக என்று கேட்டால் நிச்சயமாக நம்மளுடைய எக்கானமிக் ஸ்டேட்டஸ் இப்போ போரை சந்திக்கிற ஒரு சூழலில் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நாம வேணா பெருமை பேசலாம், மாறு தட்டி கொள்ளலாம். அதே நேரத்துல நீங்க இன்னொரு விஷயத்த கவனிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த டிப்ளமேட்டிக் அசால்ட்டுக்கு இன்னைக்கு நீங்க தயாராகிறீங்கல்ல, அப்ப இதற்கு முன்பு நீங்க சொன்ன செய்திகள் எல்லாம் பொய்யா? பாகிஸ்தானுக்கு ஏதாவது ஒரு நாடு கண்டனம் தெரிவித்ததா? பெஹல்காம் தாக்குதலுக்கு இரங்கல் தெரிவித்த நாடுகளின் பட்டியலை வேண்டுமானால் நீங்கள் போடலாமே தவிர, பாகிஸ்தானை கண்டித்த நாடுகள்னு ஒரே ஒரு நாட்டினுடைய பெயரையாவது நீங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக சொல்ல முடியாது. மோடியினுடைய சக நண்பர் என்று சொல்லப்படுகிற டொனால்டு டிரம்பினுடைய பேச்சு கூட என்னவா இருந்தது? பொருளாதார பரிமாற்றங்களை நிறுத்தி விடுவேன் என்று சொன்ன பிறகு 2 நாடுகளும் போரை நிறுத்தி கொண்டார்கள். ட்ரம்ப் பேசினார்ல சார், நாம பார்த்தோமே. அப்ப ட்ரம்ப் கூட ஒரு கட்ட பஞ்சாயத்து பேர்வழி போலதான் பேசி இருக்கிறாரே தவிர, இந்த நாட்டினுடைய பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை உணர்ந்து பேசி இருக்கிறாரா? 26, 27 உயிர்களை பறிகொடுத்திருக்கிறோமே. காதல் தம்பதியர்கள் தங்களுடைய எத்தனை லட்சிய கனவுகளை தாங்கி கொண்டு அந்த தேனிலவு பயணத்தை மேற்கொண்டிருப்பார்கள். அந்த கணவனை இழந்து துடிக்கிற அந்த சகோதரியினுடைய கண்ணீர். நீங்க சிந்தூர் ஆபரேஷன் பேர் வச்சிட்டீங்க இல்லையா? பேரெல்லாம் வச்சீங்க. ஆனா உலக நாடுகளினுடைய கவனத்தை ஈர்த்தீங்களா? இவ்வளவு பெரிய இழப்பை இந்த நாடு ஒரு தீவிரவாத தாக்குதலில் சந்தித்திருக்கிறது. பாதுகாக்க போன குதிரையை வைத்து தொழில் நடத்தி கொண்டிருந்த அந்த சகோதரனும் இந்த தாக்குதலில் மடிந்து போகிறான். இதெல்லாம் உலக நாடுகளுடைய கவனத்துக்கு நீங்க எடுத்துட்டு போயிருக்க வேண்டாமா? உலக நாடுகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஆதரவாக நின்றிருக்க வேண்டாமா? நீங்க தான் ரஷ்யா உக்ரைன் போரையை நிறுத்துகிற வல்லமை பெற்றிருக்கிற தலைவராச்சே. அப்ப அந்த அளவுக்கு பவர்ஃபுல் லீடராக நீங்கள் உலக அரங்குக்குள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஏன் உங்களுக்கு ஆதரவாக எந்த நாடும் குரல் கொடுக்கவில்லை என்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும். அப்போ இதெல்லாம் ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் என்பதை இப்போது நடைபெறுகிற சம்பவங்கள் உணர்த்தி விட்டது. ஆனால் உண்மையிலேயே நான் மனம் திறந்து சொல்கிறேன், இந்த டிப்ளமேட்டிக் அசால்ட் செய்ய வேண்டியதுதான். இது நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய நிகழ்வு. உலக நாடுகளில் எந்த நாடுகள் எல்லாம் ஆதிக்கம் செலுத்துகிறது? எல்லா நாட்டுக்கும் சும்மா பப்புவா நியூகினியாவுக்கு போனேன், இந்த நாட்டுக்கு போனேன், அந்த நாட்டுக்கு போனேன் அப்படின்னு எந்த விதமான அதிகாரமும் இல்லாத நாடுகளுக்கு போய் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை பேச வைக்கிறது அல்ல. அது ஒரு கண்துடைப்பு நாடகமாக மாறிடும். பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் என்று சொல்லப்படுகிற ஐநாவில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாடுகளாக எந்த நாடுகள் எல்லாம் இருக்கிறதோ, எந்த நாடுகளினுடைய குரல் உலக அரங்கில் வலிமையாக ஒலிக்குமோ அந்த நாடுகளுக்கு இந்த நாடாளுமன்ற குழு செல்ல வேண்டும். அதுதான் ஒரு சரியான தீர்வா இருக்கும். அங்க போய் நாம நியாயம் கேட்கணும். அங்க போய் தான் நம்முடைய குரலை உயர்த்தணும். இது ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய நேரம்னு பாஜக தரப்புல ஒரு நியாயத்தை கற்பிக்கிறாங்கல்ல. இங்க யாரும் ஒன்றுபடாம இருக்காங்க. எல்லாரும் ஒன்றுபட்டுதான் இருக்காங்க. எல்லாரும் ஒன்றுபட்டுதான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் கூட நாம இந்த விவகாரத்துல முதலமைச்சருடைய ஸ்டாண்ட இந்த விஷயத்தை இனிஷியேட் பண்ணும் பொழுது, மத்திய அரசு இனிஷியேட் பண்ணும் பொழுது காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா, கட்டாயமா நாங்க இதுக்கு இசைவு கொடுக்குறோம், ஆதரவு தெரிவிக்கிறோம், நாங்க இந்தியாவோட தான் இருக்கோம் அப்படின்ற சொல்றாங்க. சொல்லக்கூடிய இதே நேரத்துல 2 கேள்வி மட்டும் ரைஸ் பண்றாங்க. அந்த கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. இல்ல, ஆக்சுவலா காங்கிரஸ் எதிர்க்கட்சி நிலையிலிருந்து சரியாக இந்த கேள்வியை எழுப்பி இருக்கிறார்கள் தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க சார் இந்த விவகாரத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து என்னன்னு முறையா கேட்டீங்களா? ஒரு பிரதான எதிர்க்கட்சி தானே. அப்ப இப்படி ஒரு அசம்பாவித சூழல் நடந்துருச்சு. நாட்டுல ஒரு அசாதாரணமான சூழல் நிலவி கொண்டிருக்கு. இந்த நேரத்துல கூட நீங்க எதிர்க்கட்சிகளினுடைய கருத்து என்னன்னு கேட்பதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஏன் நீங்க அதை செய்யல? சரி, இப்ப ஜெயராம் ரமேஷ் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்ல, நாங்க அந்த பக்கம் போனோம்னா நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர், ஏன் நீங்க ஒட்டுமொத்தமாக முதலமைச்சர்கள் மாநாட்டை கூட்டுங்க? காஷ்மீரிலிருந்து தமிழ்நாடு வரை இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை நீங்க அழைச்சிருங்க. அழைச்சி என்ன செய்யலாம்னு நீங்க கேளுங்க. மாநிலத்தினுடைய கருத்துக்களை கேட்டாவது நீங்க முடிவெடுக்கணும்ல. அப்ப மாநிலத்தினுடைய கருத்துக்களையும் நாங்க கேட்க மாட்டோம். எதிர்கட்சிகளுடைய குரல் என்னவாக இருக்கிறது, அது மெல்லிய துணியில் இருக்கிறதா, வலிமையாக இருக்கிறதா, அதையும் நாங்க கேட்க மாட்டோம். நாடாளுமன்றத்திலையும் இது பற்றி விவாதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க என்ன செய்யணும்னு முடிவெடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கே எல்லோரும் கட்டுப்பட்டு வர வேண்டும் என்பது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? அதான ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸ் கட்சியினுடைய குரலாக உயர்த்துறாரு. நீங்க இப்ப காங்கிரசினுடைய குரலை எப்படி இடது கையால புறம் தள்ளிட முடியும்? காங்கிரசினுடைய குரல் இதில் ஜனநாயகத்தின் பக்கம் இருக்கிற வலிமையான குரல் அல்லவா? அந்த குரலுக்கு நீங்கள் பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும். 3 விஷயம் பண்ணிருக்கணும் சார். 1, மோடி உடனடியாக பிரஸ் மீட்டுக்கு வந்துருக்கணும். என்ன நடந்ததுன்னு. நீங்க பாம்பே அட்டாக் அப்போ உடனடியா பிரஸ் மீட்டுக்கு வந்தாரு மன்மோகன் சிங். மன்மோகன் சிங் என்ன நடந்திருக்குன்றத நாட்டு மக்களுக்கு சொன்னார். உள்துறை அமைச்சர் அலர்ட் ஆனாரு.
அதன் பிறகு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நடந்தது, யார் ராஜினாமா பண்ணாங்க, யார் முழு பொறுப்பேற்றாங்க, எல்லாத்தையும் இந்த நாடு பார்த்தது. ஆனா இந்த விவகாரத்துல அப்படி ஏதாவது நடந்ததா? அரசினுடைய ஒரு கனத்த மௌனம் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன நடக்கிறது என்பதே புரியாமல் அல்லவா இருந்தது. அதை ஏன் நீங்கள் அந்த கனத்த மௌனத்துக்கு எடுத்து சென்றீர்கள் என்கிற கேள்வி இருக்குல்ல. நீங்க ஒரு இந்த சந்தேகம் நாட்டின் ஒண்ணு. மீது இதுல ஒரு சந்தேகம் ஒண்ணு. இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக, 40 ஆண்டுகளாக, ஒரு 30, 35 ஆண்டுகளாக எந்த பிரதமருக்குமே கிடைக்காத ஒரு தனிப்பட்ட பெரும்பான்மை 2 டேர்ம்ல வந்து இவருக்கு கிடைச்சுச்சு. 283, 303 கிடைச்சுச்சு. இன்னைக்கும் கூட கொஞ்சம் அதிகாரம் குறைஞ்சிருக்கு. 240 வந்தா கூட இன்னைக்கும் இவர் தான் தனிப்பெரும் தலைவரா இந்தியால இருக்காரு. இவருக்கு நிகர் வேறு யாரும் இல்லைன்னு இருக்கு. இவ்வளவு பலம் பெற்ற நபரா இருந்தும் கூட ஏன் இந்த விஷயத்துல எதிர்க்கட்சிகளை சந்திக்கிறதுலயோ அல்லது இந்த விஷயத்துல உலக அளவுல ஒரு முக்கியமான ஒரு அரசியலை முன்னெடுத்து செல்றதுலயோ என்ன இவருக்கு தயக்கம்? ஏன் அந்த இடத்துல லேக் ஆகி நிக்கிறாரு? இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல உண்மையிலேயே இதுல வந்து தனி பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை, பெரும்பான்மை இல்லாத காபந்து இதுக்கெல்லாம் நான் போக விரும்பல. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இருந்த போதுதான் உங்களுக்கு வந்து கார்கில் போற எதிர்கொண்டோம். அப்ப வாஜ்பாயினுடைய நிலைமை என்னன்றத இந்த நாடும் அறிந்திருந்தது, இந்த நாட்டு மக்களும் அறிந்திருந்தார்கள். அப்போ வாஜ்பாய் எவ்வளவு ஸ்டெபனா இருந்து எல்லா லீடர்ஸையும் கூப்பிட்டு வச்சு கார்கில் போருக்கு நிதி திரட்டினார் சார். உலகம் முழுமைக்கும் நிதி திரட்டினார். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமைப்புகளையும் திரட்டினார். இந்தியா முழுமைக்கும் மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களை ஒருங்கிணைச்சார். கூட்டணி கட்சி தலைவர்களை ஒருமித்த குரலில் பேச வைத்தார். எதிர்கட்சிகளையும் தங்கள் பக்கம் நிறுத்தினார். அப்ப அந்த அரசியல் ரீதியான நடவடிக்கைய பெரும்பான்மை இல்லாத போதே வாஜ்பாயால செய்ய முடிஞ்சது தானே. வாஜ்பாய் அதை செய்து காட்டினார் தானே. அப்ப இங்க பெரும்பான்மை இல்லைங்கிறதெல்லாம் இல்ல. நீங்க என்னவா வெளிப்படுறீங்க அப்படின்றதுதான். இப்போ 1000 மர்மங்கள் இருக்கு. இப்ப தொடர்ச்சியாக பாதுகாப்பு துறையில் இருந்தவர்கள் எழுப்புகிற ஒரு கேள்வியை இந்த தாக்குதலுக்கு பிறகு நாம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஏன் சிறப்பு படைகள் ஒரே இரவில் அங்கிருந்து நகர்ந்ததுன்னு ஒரு கேள்வி எழுதும். இப்ப இந்த கேள்விக்கு ஒன்றிய அரசு பதில் சொல்லணுமா இல்லையா? உள்துறை அமைச்சகம் முறையான பதில் சொல்லி இருக்கணுமா இல்லையா? இப்படி ஒரு தாக்குதல் நடக்க போகிறது என்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக ஏதாவது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன? ஏன் மேற்கொள்ளப்படல? அப்ப உங்களுக்கு உண்மையிலேயே இன்டெலிஜென்ஸ்ல இருந்து எந்த ரிப்போர்ட்டுமே கிடைக்கலையா? நீங்க இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு வளையங்களை வச்சிருக்கீங்க? எந்த அளவுக்கு நீங்க தமிழ்நாடு போன்ற இடங்கள்ல, கர்நாடகா போன்ற இடங்கள்ல, பிரச்சனையே இல்லாத மாநிலங்கள்ல இது நடந்திருந்தா கூட நீங்க சரி சார் இது திடீர்னு நடந்துருச்சுன்னு நீங்க சொல்லிட்டு போங்க. ஏற்கனவே காஷ்மீருக்குள் 1008 பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு அந்த மாநிலம் இருக்கிறது. நீங்க உங்களுக்கு நன்றாகவே தெரியும் காஷ்மீர் எத்தகைய நெருக்கடியான நிலையில் இருக்கிறது என்பது நன்றாகவே தெரியும். அப்ப உள்நாட்டுக்குள்ளேயே ஒரு யுத்தத்தை சந்திக்கிற நிலைக்கு அந்த மாநிலம் தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த மாநிலத்தில் அப்படி ஒரு சூழல் இருக்கிறது. அப்ப எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக நீங்கள் இயங்கி இருக்க வேண்டும்ங்கிற கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்வி எப்படி நீங்க புறந்தள்ளிடுவீங்க? இந்த கேள்வியை விட்டு அடுத்த கட்டத்துக்கு நீங்க எப்படி நகர்ந்துறீங்க? முழு பொறுப்பேற்க வேண்டியது ஒன்றிய அரசு தானே சார். நாங்க பொறுப்பேற்கிறோம்ங்கிற வார்த்தையை கூட அவர் சொல்லலையே. இப்ப இதற்கு வந்து நாங்கள் முழு பொறுப்பேற்றுக் கொள்கிறோம். இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்க கூடாது. இந்த ஒரு கரிசன வார்த்தையாவது ஒன்றிய தரப்பிலிருந்து வந்திருக்கணுமே. வரவே இல்லையே. நாட்டு மக்கள் இந்த நேரத்திலும் மோடியினுடைய அரசுக்கு துணையாக நிற்கணும். மோடி வலிமை மிக்க தலைவர், அவர் இதை எதிர்கொள்வார். இப்ப கூட தேர்தல் பிரச்சாரம் தானே நீங்க பண்ணீங்க. தேர்தல் பிரச்சாரம் தானே சார் ஈடுபட்டீங்க. மோடி வலிமையான தலைவராக உருவெடுப்பதற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து துணை நிற்கணும். எது வலிமையான தலைவருக்கான அழகு? இப்படிப்பட்ட தாக்குதல் குறித்த எந்த விதமான பார்வையும் இல்லாமல் தாக்குதலுக்கு பிறகும் நாட்டு மக்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லாமல் இருப்பதா வலிமையான தலைமைக்கு அழகு? இதைத்தான் எல்லோரும் கேட்கிறார்கள் இன்றைக்கு. இன்னொன்னு, நீங்க இந்த தாக்குதல் நடந்து முடிஞ்சிருச்சு. தாக்குதல் நடந்து முடிஞ்ச பிறகு இந்த போரை நான் நிறுத்தினேன்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? மக்களுக்கு தோன்றி மக்களிடத்துல பேசும்போது என்ன சொல்றீங்க? எங்கள்கிட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி இந்த போரை நிறுத்த சொன்னாங்க. சரி, ஒரே ஒரு கேள்வி. கெஞ்சி கூத்தாடி போரை நிறுத்த சொல்லிட்டாங்கல்ல, நீங்க அந்த நாட்டிடமிருந்து என்ன பெற்றீங்க? உத்தரவாதமாக இனிமேல் தீவிரவாத அச்சுறுத்தல் எங்கள் நாட்டிடமிருந்து இருக்காது. உங்ககிட்ட தானே சார் வந்து கெஞ்சினாங்க. நீங்க தானே சொன்னீங்க. உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் தானே அது, எங்க கிட்ட வந்து கெஞ்சினாங்கன்றது. அப்ப உங்களிடம் கெஞ்சியவர்களிடம் குறைந்தபட்ச கேரண்டியை கூட, ஒரு குறைந்தபட்ச உத்தரவாதத்தை கூட நீங்கள் பெறவில்லை என்று சொன்னால் நீங்க எதன் அடிப்படையில் நகர்ந்தீர்கள் என்கிற கேள்வி இந்த நாட்டு மக்களுக்கு இயல்பாக எழும் தானே. அந்த கேள்விதான் இப்போது எழுந்து நிற்கிறது. இந்த கேள்விக்கு விடையளிக்க வேண்டிய ஒன்றிய அரசு இப்போதும் கனத்த மௌனத்தோடு இருப்பதாகவே நான் கருதுகிறேன். ஒண்ணு இல்ல சார், 2 விஷயத்த உடனடியாக பண்ணணும். நீங்க எப்படி வந்து இந்த எம்பிஸ் கமிட்டியை அனுப்புறீங்களோ, அது ஒரு இன்றியமையாத தேவையாக இருக்கிறதோ, அதுபோல அனைத்து கட்சி கூட்டத்தையாவது குறைந்தபட்சம் கூட்டுவது என்பது இன்றியமையாத தேவையாக இருக்கிறது. நீங்க பார்லிமெண்ட்டை கூட கூட்டவில்லை, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க.
பிரதிநிதிகளை அழைத்து கேளுங்க. அவங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றதை நீங்க கேளுங்க. அவங்களுடைய குரல்களுக்கு மதிப்பு கொடுங்க. இந்த நாட்டு மக்களினுடைய குரல் என்ன என்றே தெரியாமலேயே பாரதிய ஜனதா கட்சி அரசோற்றும் என்று சொன்னால் இந்த அரசு மக்களுக்கான அரசா என்கிற கேள்வி இயல்பாகவே எழும் தானே. ஓகே. இந்த விஷயத்துல என்னன்னா டே ஒன்லேருந்தே இந்த அரசு மீது வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விமர்சனம் என்ன அப்படின்னா வந்து இந்த விஷயத்துல அனைத்து கட்சி கூட்டத்தை முன்னெடுத்து பார்லிமெண்ட்ல இது சார்ந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ணி இந்தியாவுக்குள்ள ஒரு ஒத்த கருத்தை உருவாக்க தவறிடுச்சு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வந்து இந்த அரசு மீது முன்வைக்கிறாங்க. ரெண்டாவது, இப்ப இந்த இந்த இடத்துக்கு நகருது. இப்ப மத்திய அரசு ஒரு ஆல் பார்ட்டி அவனுடைய எம்பிக்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி இந்த டிப்ளமேட்டிக் விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இதை வெளியில செய்யக்கூடிய நினைக்கிறவங்க உள்ளுக்குள்ள அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? ஏன் வெளியில இந்தியாவுக்கு வெளியே அதை செய்ய நினைக்கிறவங்க இந்தியாவுக்கு உள்ள ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க? அதுக்கு என்ன சிக்கல் இருக்கு? அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, ஒரு விஷயம் தான் சார். அதாவது மோடி ஒரு மாய பிம்பத்தை தனக்குத்தானே கட்டமைத்துக் கொண்டிருந்தார். தான் ஏதோ உலக நாடுகளுக்கெல்லாம் வழிகாட்டுகிற தலைவர் என்று அவர் நினைத்தார். ஆனால் உண்மையிலேயே அந்த நிலையில் மோடி இல்லை என்பதை இந்த பெஹல்காம் தாக்குதல் உணர்த்தியது. நான் என்ன கேட்கிறேன்னா சார், நான் ஒரு வலிமை மிக்க லீடரா எமர்ஜ் ஆயிட்டேன். என் நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை. இந்த நேரத்தில் நாம் இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு பக்கம், இந்த நாட்டின் பக்கம் நின்றால்தான் அவருடைய கரிசன பார்வை நம் மீது இருக்கும் என்கிற அந்த பதைப்பதைப்பு எல்லாருக்கும் வந்துடணும்ல. எல்லா அரசியலிலும் இதுதானே சார் நடக்குது. நாம நல்லதுல போய் நிக்கலனாலும் கெட்டதுல போய் நின்னா அவருடைய மனதுல இடம் பெறலாம், அந்த நாட்டினுடைய நன்மதிப்பை பெறலாம். அதன் மூலமாக நம்முடைய நாட்டுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும். இதுதானே சார் அணுகுமுறை, இதான சார் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப். அந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் கூட குறைந்தபட்சமா இல்லை அப்படின்னு இப்போ மோடி உணர்றார். ஒன்று, ரெண்டு விஷயம் நடந்திருக்கணும். மோடி தனக்குத்தானே கட்டமைத்துக் கொண்ட பிம்பம் உடைந்து விட்டதாக மோடி உணர்ந்திருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் மோடியினுடைய பிம்பம் பொய் என்று தெரியாமலேயே மோடி நகர்ந்திருக்க வேண்டும். இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஆனா இப்போ ஒரு விஷயத்த தீர்க்கமா மோடி வந்திருக்காருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். எல்லா கட்சிகளையும் ஒன்று திரட்டி நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி உலக நாடுகளை சந்தித்து இந்த விஷயத்தில் ஆதரவு கோரவில்லை என்று சொன்னால் நாம் இதற்கு பிறகு எந்த விதத்திலும் உலக நாடுகளினுடைய ஆதரவை பெற முடியாது என்கிற நிலைக்கு வந்ததற்கு பிறகு உள்ளுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த உணர்வு இருக்கு சார். காங்கிரஸ் கட்சி ஒப்புதல் தராம ஜெயராம் ரமேஷ் இந்த கேள்விகளை எழுப்பல. இன்னைக்கு பத்திரிகையில வந்திருக்கு, கனிமொழி கூட அந்த பயணத்தில் பங்கேற்க போகிறார் என்று சொல்லி. அப்ப திமுகவும் ஒப்புதல் தந்திருக்கு, திரிணாமுல் காங்கிரஸ் ஒப்புதல் தந்திருக்கு, சமாஜ்வாதி பார்ட்டி ஒப்புதல் தந்திருக்குன்னா எல்லாருமே உலக நாடுகள் இந்த தீவிரவாத தாக்குதல்கள் நடைபெறுகிற போது நம் பக்கம் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்க வேண்டும் என்று எல்லா தலைவர்களும் நினைக்கிறார்கள். எனவே ஒப்புதல் தந்து விட்டார். கரெக்ட் சார். வந்து இந்த விஷயத்துல வந்து டே ஒன்ல இருந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் வந்து ஒரு பிளாங்க் செக் பிரதமர் மோடி கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க என்ன வேணா ஃபில் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையான எந்த வித நிபந்தனை இல்லாம அவர் பின்னாடி நின்று இருக்காங்க. ஆனா டே ஒன்ல இருந்து மோடி தான் எதிர்கட்சிகளை சரியா ஹேண்டில் பண்ணாம தவறு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாவே புரிஞ்சுக்கிறோம். நம்ம இப்ப இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப மோடினாலையும் பிறகு வந்து ஜெய்சங்கர்னாலையும் அவங்களுடைய எக்ஸ்டர்னல் கொள்கையை சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, வேற வழியே இல்ல, நெருக்கடிக்கு வந்துட்டாங்களா? அனைத்து கட்சியோட சேர்ந்தாதான் இனிமேல் நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்டர்னல் விஷயத்தை சரி கட்ட முடியும், பாகிஸ்தானுக்கு எதிரான பயங்கரவாத ஆக்டிவிட்டியை உலக அளவில் கரெக்டா கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்களா அப்படின்றது நம்ம பேச வேண்டியதா இருக்கு. 100 விழுக்காடு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க சார். அதாவது இதுவரை பப்புவா நியூகினியா போன்ற உலக வரைபடத்தில் தெரியாத நாடுகளுக்கெல்லாம் கூட போய் வந்த மோடி எல்லா நாடுகளையும் ஒருங்கிணைத்து இந்தியாவின் பக்கம் நிற்க வேண்டிய பணியை செய்யவில்லை என்பது இதன் மூலமாக அம்பலப்பட்டு போய்விட்டதுன்னு அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். அப்ப இப்பதான் அதை உணர்றாங்க. நம்ம டிப்ளமேட்டிக்கா என்ன ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாமல் தான் இந்த 10 ஆண்டு காலம் இவர்களுடைய பயணம் 11 ஆண்டு காலம் ஏறக்குறைய நிறைவு பெற்று விட்டது. இப்ப 12வது ஆண்டில் தான் இப்போது இந்த உணர்வு அவர்களுக்கு வந்திருக்கிறது. எனவேதான் எல்லோரையும் ஒருங்கிணைக்கிற பணியை இப்போது செய்திருக்கிறார். இந்த நேரத்திலேயாவது ஒரு பெரிய அழுத்தத்தை டிப்ளமேட்டிக் அசால்ட்னு அதுதான் நான் சொன்னேன். அது ராஜரீக ரீதியாக ஒரு அழுத்தத்தை தந்துவிட வேண்டும் என்கிற எண்ணப்பாடு இப்போதுதான் வந்திருக்கிறது. அந்த எண்ணப்பாட்டுக்கு வந்ததற்கு காரணம் எந்த நாடுகளும் துணை நிற்கவில்லை, நம்மை கை கழுவி விட்டார்கள் என்கிற அந்த உணர்வு தான். அப்ப இவ்வளவு நாள் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணலன்னு அர்த்தம். உங்களுக்கு என்ன டிப்ளமேட்டிக்கா தேவைப்பட்டிருக்குங்கிறதையே நீங்க உணராம இருந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க மற்ற நாடுகளோடு என்ன உறவை பாதுகாத்து வந்திருக்கிறீர்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்று பொருள். இதில் 100 விழுக்காடு தோல்வியை தழுவி இருக்கிறது இந்த அரசு என்றுதான் நான் சொல்றேன். மோடியினுடைய வெளியுறவு கொள்கை கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளாக தோல்வி சந்திச்சிருக்கு. இப்பதான் சரி பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கீங்க. பல அரசியல் விமர்சகர்களும் சரி, மூத்த பத்திரிகையாளர்களும் சரி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. கடந்த யூபிஏ கவர்மெண்ட்ல, காங்கிரஸ் தலைமையிலான அந்த யூபிஏ கவர்மெண்ட்ல இல்லாத ஒரு பழக்கம் பாஜக தலைமையிலான இந்த என்டிஏ அரசுல எங்க உருவாயிருக்கு அப்படின்னா,
எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், எக்ஸ்டர்னல் விஷயத்துல பாலிசியில பாஜகவுடைய குறிப்பா ஆர்எஸ்எஸ் அந்த சித்தாந்தம் வந்து ஊடி இருக்கு, அது ஒரு பெரிய ரோல் பண்ணுது அப்படின்ற விஷயத்த முன்வைக்கிறாங்க. இப்ப வந்து அது தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அது உண்மையா அப்படிங்கறது நீங்க விளக்குங்க. அது உண்மை அப்படின்னா இப்ப எதிர்க்கட்சிகள் இந்த நெருக்கடிய நேரத்தை பயன்படுத்தி பாஜக கட்டையும் ஆர்எஸ்எஸ் கட்டையும் வெளியுறவு கொள்கையில உங்களோட சித்தாந்தத்தை தள்ளி வைங்கின்ற ஒரு வலுவான கோரிக்கையை முன்வைப்பாங்களா? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நிச்சயமாக அந்த ஊடுருவல் இருக்கிறது என்பதில் இருவேறு கருத்துக்கு இடம் இல்லை. ஆனா நீங்க ரெண்டாவதா சொன்னீங்கல்ல, இதை பயன்படுத்தின்னு, இதைத்தான் பாஜக எதிர்பார்க்குது. பாஜகவினுடைய அரசியல் ரொம்ப நுண்ணிய அரசியல் சார், மைக்ரோ பாலிடிக்ஸ்ல இருக்காங்க அவங்க. இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நேரத்தில் இதை பயன்படுத்தி ஏதாவது ஒரு கருத்தை இந்த மாதிரி வெளிப்படுத்தினால்தான் அவர்கள் பாத்தீங்களா, இந்த நேரத்துல கூட இந்துக்களுக்கு எதிரான கருத்தை நீங்க அவங்க வந்து யாரை டிப்ளமேட்ஸா உள்ளார கொண்டு வந்திருக்கிறாங்க, யார் கையில் இந்த வெளிவிவகாரத்துறையை ஒப்படைத்திருக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக நமக்கு தெரிந்தாலுமே கூட அவர்களுடைய கருத்து இது இந்துக்களுக்கு எதிரான கருத்து என்பதை போல சித்தரிப்பதுதான். ஆனா இங்க யார் அந்த இந்துவுல எந்த இந்துவா இருக்கிறாங்கிறது தான் இங்க இருக்கிற கேள்வி. அதை நம்ம கேட்க கூடாதுங்கிறதுக்காகவே, அந்த கேள்வி பெரிதாக வெளிப்பட்டு விடக் கூடாது என்பதற்காகவே இந்த நேரத்துல கூட பாருங்க அரசியல் செய்யறாங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதன் பின்னால் ஒளிந்து கொள்றதுங்கிறது இருக்குல்ல, அதற்குத்தான் அவர்கள் மெனக்கெடுகிறார்கள். ஒண்ணும் இல்ல, இப்ப தமிழ்நாட்டுல ஒரு பேரணி நடத்தாம இருந்திருந்தாங்கன்னு சொன்னா இவங்க எல்லாம் பிரிவினைக்கு ஆதரவாக நிற்கிறார்கள் என்கிற குரல் வந்திருக்கும். காங்கிரஸ் கட்சியினுடைய குரல் வலிமையாக இந்த போருக்கு எதிராக இல்லை என்று சொன்னால், இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக இல்லை என்று சொன்னால், நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி பிளவுவாதத்தை விரும்புகிறது. இந்த நாட்டினுடைய பொது அமைதிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி இயங்குகிறதுங்கிற தோற்றத்தை உருவாக்கி, அதனாலதான் அவங்க அந்த 2 நாள் அவங்களுடைய குரல் ரொம்ப முக்கியமான குரல் சார். மோடிக்கு துணை நிற்க வேண்டும், மோடியை இந்த நேரத்தில் பலப்படுத்த வேண்டும், இந்த மாதிரியான குரல் இருக்குல்ல, அது என்ன மாதிரியான குரல்னு கேட்டா, இப்படி ஏதாவது எதிர்குரல் வருகிற போது இதை பயன்படுத்தி பொலிட்டிக்கல் மைலேஜை உருவாக்கலான்னு தான் அவங்க நினைச்சாங்க. ஆனா ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் இந்த விவகாரத்தில் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராகத்தான் நின்றார்கள். போர் வேண்டாம்னு சொன்னது கூட இந்த நாட்டினுடைய நலன் கருதி ஒழிக்கப்பட்ட குரல் தான். நானுமே சொன்னேன், போர் வேண்டாம்னு தான் சொன்னேன். ஆனா இந்த தீவிரவாத தாக்குதலை நடத்தியவர்கள் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அவர்களை பிடித்து வந்து தண்டனை கொடுங்கள். அஜ்மல் கசாபுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டதை போல தண்டனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். நீங்க என்ன செஞ்சீங்க? இங்க ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு, அதையும் சேர்த்து விளக்கிறீங்க. இப்ப வந்து மோடியுடைய வெளியுறவு கொள்கையில மிகப்பெரிய ஒரு தோல்வியோ இல்ல தொய்வோ ஏற்பட்டிருக்கு. அதை சரி பண்றதுக்காக அனைத்து கட்சி எம்பிக்களோட வெளிநாட்டுல ஒரு பாலிடிக்ஸை முன்னெடுக்க போறார், ரைட், ஓகே. ஆனா உள்நாட்டுல இன்னொரு ஒரு பிரச்சனை ஒண்ணு போயிட்டு இருக்கு. என்னன்னா, இப்ப இந்த போர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த போர்ல வெற்றி பெற்றதுக்காக பிரதமர் மோடிக்கே வந்து ராணுவமே அவர் காலில் விழுந்து கிடக்கு. பிரதமர் மோடியுடைய காலிலே ராணுவம் வந்து விழுந்து கிடக்கு, ஒட்டுமொத்த மக்களும் விழுந்து கிடக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து மத்திய பிரதேசனுடைய துணை முதல்வர், பாஜக கூட மத்திய பிரதேசனுடைய துணை முதல்வர் பேசியிருக்கிறாரு. ஏற்கனவே அங்கிருந்த இன்னொரு மினிஸ்டர், அவர் வந்து விஜய் ஷான் அவரோட பேரு, அவர் வந்து அந்த சோபியா குளோசி அந்த பெண் ராணுவ அதிகாரி பத்தி ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தைகளை பேசினாரு. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கண்டிக்கக்கூடிய இடத்துல நகர்ந்துச்சு. அப்ப உள்ளுக்குள்ள வேற விஷயம் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த மூவர்ண கொடி பேரணி, சிந்தூர் பேரணி போன்ற விஷயத்தெல்லாம் பாஜக ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. வெளிநாட்டுல இந்த விஷயத்த சரி பண்றதுக்கு எதிர்க்கட்சிட்டு இறங்கி வர போக்கு பாக்குறோம். எப்படி இந்த 2 விதமான கான்ஃபிளிக்ட் இருக்கு, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? உள்நாட்டுக்குள் அரசியல், வெளிநாட்டுக்குள் இந்த அரசுக்கு இந்த நாட்டுக்கு ஆதரவான குரலை உயர்த்துவது, இவ்வளவுதான் கான்செப்ட். ரொம்ப சிம்பிள். இதுல நீங்க ரொம்ப நுணுக்கமாலாம் இந்த அரசியல் அணுக வேண்டியதே இல்லை. எந்த விதத்திலும் மோடியினுடைய கையாலாகத்தனம் வெளிப்பட்டு விடக்கூடாது. இந்த அரசு எந்த அளவுக்கு மெத்தனமாக இருந்திருக்கிறது என்கிற கருத்து வெளிப்பட்டு விடக்கூடாது, அவ்வளவுதான். அதுக்காக நீங்க எந்த அரசியலை வேண்டுமானாலும் முன்னெடுக்கலாம். அது டைவர்ஷன் பாலிடிக்ஸ் எடுத்தாலும் சரி, கவனத்தை ஈர்க்கக்கூடிய அரசியலை கையில எடுத்தாலும் சரி, அது நேர்மறையோ எதிர்மறையோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா எந்த விதத்திலும் கவர்மெண்டுடைய இன்கேப்பபிலிட்டி இருக்குல்ல, அது வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அதனாலதான் இந்த மன்னிப்பு கேட்டது, குற்றம் சுமத்தியது, தனக்கு வாய்க்கு வந்தது எல்லாம் கருத்துக்களாக தெரிவித்தது, ராணுவம் குறித்த கருத்துக்கள், அந்த பெண் அதிகாரி குறித்த கருத்துக்கள் எல்லாம் வெளிப்பட்டதெல்லாம் அந்த அந்த துணியில் தான். ஆனா நீங்க இது உள்நாட்டுக்குள் பயன் தருமா பயன் தராதாங்கிற பரிசோதித்து பார்க்கிற சூழல் ஒன்று தேர்தல் போதுதான் வரும், இப்ப இல்லை. ஆனா இந்த நாட்டுக்கு ஆதரவாக குரல் இல்ல, தனித்து விடப்பட்டிருக்கிறது இந்தியா என்கிற அந்த ஒரு ஏக்க பெருமூச்சு இருக்குல்ல, அது உண்மையிலேயே இந்த நேரத்தில் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். இந்த நேரத்தில் நிவர்த்தி செய்யப்படவில்லை என்று சொன்னால் இனி எப்போதும் நிவர்த்தி செய்யப்படவே முடியாது. இனி எப்ப நீங்க ஆதரவை திரட்ட முடியும்? இனிமே நீங்க எப்ப போய் உலக நாடுகள்கிட்ட உங்களுடைய கருத்துக்களை நீங்க வெளிப்படுத்த போறீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. அதனால இதை ஒரு ரைட் டைம்னு பயன்படுத்தி மோடி இதுல ஒரு மைலேஜ் எடுத்துடணும்னு நினைக்கிறாரு. உண்மையிலேயே நல்ல அணுகுமுறை. நான் இது அரசியல்னு சொல்ல மாட்டேன். நிச்சயமாக நாட்டினுடைய நலன் கருதி இது வரவேற்கப்பட வேண்டியதுதான்.
2008 டிப்ளமேட்டிக் அசால்ட் பண்ணணும்னு தான் மன்மோகன் சிங் கருதினார். அதுதான் சிவசங்கர் மேனன் போன்றவர்களுடைய பாதுகாப்பு துறையில் உயர் அதிகாரத்தில் இருந்தவர்களுடைய ஆர்டிகல் எல்லாம் வெளிப்படுத்தது. அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட அணுகுமுறையை தான் கையில் எடுத்தார்கள். எல்லோரும் கண்டனம் தெரிவித்தார்கள். எல்லோரும் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்றார்கள். இன்றைக்கு ஏன் அந்த குரல் இல்லை என்கிற ஏக்கம் இருக்குல்ல, இது சரி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த நகர்வு சரியான நகர்வு என்றுதான் நான் சொல்வேன். இது உண்மையிலேயே மோடிக்கு இதுல ஒரு இன்டென்ஷன் கூட இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா மோடியினுடைய தனிப்பட்ட இன்டென்ஷனா, தனிப்பட்ட பொலிட்டிக்கல் மைலேஜா, இந்த நாட்டினுடைய நலனா என்று பார்க்கிற போது இந்த நாட்டினுடைய நலன் என்பது பிரதானமாக இருக்கிற காரணத்தால் அதை நம் சற்று தூரமாக வைத்துவிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. முக்கியமான ஒரு சீரியஸான ஒரு விஷயத்துல பிரதமர் மோடி இந்த வெளியுறவு கொள்கை சம்பந்தமான விஷயத்தில் இறங்கி வந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இந்த முயற்சி அடுத்த கட்டமா எதை நோக்கி நகருது, அதோட பாசிட்டிவ் சைன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பல்வேறு கேள்விக்கு விரிவாக உங்களோட கருத்தில் வழங்கியமைக்காக மிக்க நன்றி.